வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஒரு 2 விஷயத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறேன். ஸோ என்னோட ஒரு ரிச் பர்சன், அதாவது என்னோட ரிச்சு ஃப்ரெண்ட் ஒருத்தர், அதாவது ரொம்ப ஒரு பணக்கார நண்பர், ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பணக்காரராக இருக்கார். அவர் வந்து எனக்கு ஒரு 2 டிப்ஸ் சொல்லி தந்தார். அதாவது நிறைய டிப்ஸ் அவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் ஒரு 2 டிப்ஸ் வந்து அவர் சொன்னதில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. அதை வந்து நான் இவ்வளோ நாள் கொஞ்ச நாள் நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த என்ன 2 டிப்ஸு, அது நான் எப்படி அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணேன், அது மூலமாக எப்படி எனக்கு ஆயிரக்கணக்கில் வந்து பணம் சேர்ந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கண்டென்ட்டாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஒரு டிப்பை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகாமல் அதுக்கு நான் எப்படி அதை ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோடு செஞ்சால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். அவர் சொன்ன 2 டிப்ஸ் இது தான். நீங்கள் பார்த்துட்டு உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த 2 டிப்ஸையும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, டோன்ட் ஸ்பெண்ட் மணி டு ஷோ ஆஃப். மற்றவங்க முன்னாடி நம்ம கௌரவமாக இருக்கணும், நம்ம ஆடம்பரமாக தெரியணுங்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க பணத்தை. அதே மாதிரி ஒரு விஷயம் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா திரும்பி அதே விஷயத்துக்காக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இது கேட்குறப்ப ஒரு டிப்பாக கேட்குற நல்லா இருக்குது, அது செய்ய மாட்டோம் அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக எல்லாருக்குமே இந்த 2 தப்பையும் நம்ம செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம லைஃப்பில் வரும். அதே மாதிரி எனக்கும் வந்துச்சு. அந்த விஷயத்தை நான் எப்படி கோ த்ரூ பண்ணி அதை எப்படி நான் வின் பண்ணி நான் வந்து ஆயிரக்கணக்கில் பணம் சேமித்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம லைவ் எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க சொன்னாங்களா ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துக்காக நீ வந்து பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாதேன்னு. அப்போ நம்ம ஒவ்வொரு பண்டிகை காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் எடுப்போம். இப்போ ஈவன் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு எடுப்போம். ஆல்ரெடி வந்து என்கிட்ட ட்ரெஸ் நிறையாவே ட்ரெஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், நிறையாவே ட்ரெஸ் இருக்கும். பட் ஆனால் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம், சிலது எப்போயாவது போட்டுட்டு வச்சுருப்போம். அப்போ நான் யோசித்தேன், சரி இந்த வருஷம் நம்ம ஃபஸ்ட்டு வருஷம் நான் யோசித்தேன், இதை தான் புது ட்ரெஸ் நிறையா இருக்குல்ல, போடாத ஷர்ட்டே அவ்வளோ இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு 2020 விட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அப்போதைக்கு நினப்பேன், எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டுன்னு. இப்போ பாருங்கள், நான் வந்து டிசம்பர் 2020 எப்போதுமே என்னோடய ட்ரெஸ் எடுக்கிறதுக்குன்னு கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு சேர்த்து ஒரு 2000 ரூபாய் அப்படின்னு நான் எப்போதுமே ஒதுக்குவேன். அந்த வருஷம் நான் எடுக்கலை. ஸோ அந்த அமௌண்ட் அப்படியே சேர்த்துட்டேன். 2021 அப்படியே சேர்த்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ், ஷர்ட்டு, பேண்ட் நம்மள்ட்ட இருக்கும். சில விஷயங்களை தான் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். சில ஷர்ட், பேண்ட்டு நம்ம எப்போயாவது தான் போடுவோம். ஸோ அதை போட்டுட்டு சர்ச் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் பெருசாக புது ட்ரெஸ் எடுக்கணும்னே தோணலை. 2 வருஷமாக அந்த அமௌண்ட்டை நான் தனியாக வச்சுருந்தேன். அப்புறம் 2022 வந்து ட்ரெஸ் எடுக்க வேண்டாம் தான் நினச்சேன். பட் ஆனால் எனக்கு சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் ஒரு 500 ருபீஸ் மட்டும் நான் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு மிச்சம் 1500 ரூபா அப்படியே வச்சுட்டேன். அதேமாதிரி 2023 அதே மாதிரி ட்ரெஸ் வாங்கலை. லாஸ்ட் இயரும் அப்படி தான் 1500 சேவ் பண்ணேன். 2000 எடுத்து வச்சு ஒரு 500 ரூபா மட்டும் நான் வந்து என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தேவையானதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்போ இந்த லாஸ்ட் 5 வருஷம் பாருங்கள், ஒரு 9000 ரூபா என் கையில் இருந்திருக்கு. லாஸ்ட் 5 வருஷமாக சேர்த்த பணம் வந்து என்கிட்ட ஒரு 9000 ரூபா இருக்குது. மேலோட்டமாக பார்க்குறப்ப அங்கே என்ன தோணும், சரி எல்லோரும் எடுக்கிறாங்களோ நம்மளும் எடுப்போம், லைஃப் என்ஜாய் ஓகே. ஆனால் உண்மைக்கு வந்து சில பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணணும், அதான் ஆல்ரெடி போடாத ட்ரெஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு அந்த டே. பட் ஆனால் என் கையில் ஒரு பணம் இருந்தோன்னே இன்கேஸ் ஒரு விஷயம் இருக்குன்னா திரும்பி அதை எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் இப்போ பணக்காரங்க ஆகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமே இருக்காது. அதுக்குன்னு நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆல்ரெடி இருக்குல்ல, ஸோ எதனால நம்ம வேணாமே அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெஸ்ஸில் வந்து நான் காசு போட மாட்டேன். இப்போ அதுக்கு நான் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு போகிறது கிடையாது. ஸோ இருக்கிறப்ப எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு 5 வருஷம் இது பண்ணதில்லை. எனக்கு ஒரு 9000 ரூபா இப்போ கையில் வந்து பணமாக நிற்கிது. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, 2020 நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கக்கூடிய Vivo 1915 இந்த ஃபோன் வாங்கினேன் 2020. வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் 2023 வரைக்கும் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு புது ஃபோன் வாங்கலாமே, நம்ம இப்போ வீடியோஸ்லாம் எடுக்கிறோம், நல்லா கிளாரிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசித்தேன். 2024 ஒரு 18000 ரூபாய் சேர்த்தேன் ஃபோன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் 2024 ஃபோன் வாங்கலை. ஏன் அப்படின்னா
18,000 சேர்ந்துட்டு நான் 2-3 டைம் கடைக்கு போனேன். அந்த என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட்போன் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி ஃபோன் தான் இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம இவ்வளோ வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் எந்த ரிப்பேரும் அதில் இல்லை, எந்த ஒரு ட்ரபிளும் பண்ணல. ஒரு நல்லா இருக்கிற பொருளுக்காக எதுக்கு நம்ம புதுசாக ஒரு ஃபோனை வாங்கணும்? இந்த 18,000 நம்ம வேறு எதில் அது கூட ஒரு ஃபிக்ஸடாக கூட போட்டு வைக்கலாம். தேவைன்னா கூட அப்புறம் எடுத்து வாங்கிக்கலாம். ஒரு கண்டிஷனில் இருக்குல்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு சரி வாங்கிடுவோம், நம்ம விளாக்லாம் எடுக்கலாம், நல்லா கிளாரிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை போக ட்ரை பண்ணேன். அப்புறம் ஏதோ சம்திங் இடையில விஷயங்கள் தடையாயிடுச்சு, அப்புறம் போகல. அப்புறம் இந்த ஃபோனில் எடுக்கிறது வந்து ஓகே, ஓரளவுக்கு கிளாரிட்டியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய விளாக்லாம். ஆனால் நம்ம ரொம்ப விளாக் போடுறது கிடையாது. சரி இருந்தாலும் அப்படியே வந்து போஸ்ட்போன் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, சரி ஓகே நம்மக்கிட்ட தான் இந்த ஃபோன் இருக்குல்ல, ஏதாவது ரிப்பேர் ஆகுது, ரொம்ப ட்ரபிள் பண்ணுது அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ நான் அதை சேர்த்து வச்ச பணத்தை என்ன பண்ணிட்டேன், அப்படியே வந்து அதை செலவு பண்ணாமல் ஒரு எஃப்டியில் போட்டு வச்சுட்டேன். இன்கேஸ் இதுக்கு நமக்கு ஃபோன் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம்ல. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்ச்சு. இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு எனக்கு ஆசை. இப்போனா 2023 வந்துச்சு, நம்ம வாங்கி கட்டிக்கணுன்ட்டு. ஆல்ரெடி ஒரு வாட்ச் ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு அழுக்கும் ஆகலை, துருவும் பிடிக்கல, நல்லா நீட்டாக கண்டிஷனாக இருக்குது. 2024 நான் 10 ரூபா காயின்ஸாக சேமித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுக்குன்னு. 3000 ரூபா வரைக்கும் சேமித்தேன். அதில் 10 ரூபா காயின்ஸாக சேர்த்தேன். அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து ஒரு 3000 கையில் வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும் பொழுது நம்ம இந்த 1 லட்ச ரூபாய் சேவிங்ஸ் சேலஞ்ச் இந்த வருஷம் ஆரம்பிச்சிங்க இல்லையா, அப்போ அந்த அமௌண்ட் பர்சனல் அமௌண்ட்டோட அதை சேர்த்து வச்சுருந்தேன். அப்புறமா எடுத்தோம்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டு என்ன பண்ணிட்டேன், அப்படியே கொண்டு போய் அந்த 1 லட்ச ரூபா சேவிங்ஸில் வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்டேன். அந்த சேவிங்ஸ் சேலஞ்ச் போட்டு இதையும் ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஆஹா அந்த 3000 ரூபா வாட்சுக்குன்னு வச்சுருந்தது அதில் போட்டோமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி நம்ம எகெயின் அப்புறம் போய் எடுத்து வாங்கலாம்னு நினச்சேன். அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டே போச்சு. சரி பார்த்துக்கலாம், பழைய வாட்ச் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அது என்னோடய ஃபோன்லேயே இருக்குது. அப்படிங்கிறப்ப சரி ஃபோனை ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு வாங்குற இன்டென்ஷனில் தான் இருந்தேன். பட் ஆனால் அந்த அமௌண்ட்டு போட்டதுக்கு அப்புறம் திரும்பி போய் ஏன்னா நம்ம அதில் ஏடிஎம் கார்டு இல்லை, அதை எடுக்க சோம்பேறித்தனப்பட்டு கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்ட்டும் போச்சு. ஸோ இதில் ஒரு 3000 ரூபா வந்து சேமித்தேன். அதே மாதிரி தான் வீட்டில் வந்து ஒரு பெரிய டிவி இருந்துச்சு, ஒரு பெரிய டிவியும் சின்ன டிவியும் இருந்துச்சு. அந்த பெரிய டிவி நல்லா ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே பழசில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த சின்ன டிவியுமே நாங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணதான் 2016 வாங்கினது. அந்த குட்டி டிவியை தான் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். வீட்டில் சும்மா பிளான் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா சேமித்து வச்சுருந்தேன். சாரி, அந்த ஸ்லைட்டில் 2000 போட்டிருக்கேன். ஆக்சுவலாக 20,000 ரூபா சேமித்து வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் சரி டிவி வாங்கலாம் அப்படின்ட்டு போகணும்னு ட்ரை பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ஒரு விஷயம் நடக்கும், வாங்க முடியாத ஒரு தடை வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். சரி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் வேறு ஏதாவது செலவு வரும். சரி இது டிவி வாங்க வச்சுருக்கோமே அப்படின்ட்டு இதை எடுக்காமல் எப்படியாவது மேனேஜ் பண்ணுவோம். அப்புறம் இது ஒரு ஸ்டேஜில் வந்து இது வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. அப்புறம் சரி பழைய டிவி எதுவும் ரிப்பேர் இல்லை, நல்லா தான் இருக்குது, மற்றவங்க வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளும் வாங்கக்கூடாது. நமக்கு இஷ்டப்பட்டால் வாங்கலாம். பட் எனக்குமே இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆண்ட்ராய்ட் டிவி வாங்கணுன்ட்டு. அப்புறம் சரி நெக்ஸ்ட் இயருக்கு இப்போதைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி ஓட்டுற வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது, கண்டிஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 2026 வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான 20,000 கையில் இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்கிட்ட இந்த 1000 கணக்கில் இந்த அமௌண்ட் இருக்காது. இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்த வருஷம் நம்ம வாங்குற வரைக்கும் ஒரு வட்டி கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த ஃப்ரெண்டு சொன்ன அட்வைஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாலே நல்லா சேமிக்க முடியுது. அப்போ ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிட்டு அதை நம்ம வாங்குறத அவாய்ட் பண்ணால் எவ்வளோ தொகை சேமிக்கலாங்கிறது தெரிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.